அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் ரொம்ப உற்சாகமா இருக்கேன். தேவனோட வார்த்தையும் ரொம்ப உற்சாகமா இருக்கும். அது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையா வந்தாலும் நீங்க எடுத்துக்கணும், ஆசீர்வாதமான வார்த்தையா வந்தாலும் ஏத்துக்கணும். நீங்க பாருங்க, பலவீனமா இருக்கும் போது இருக்கிற சோர்வு தேவன் புது பலன் கொடுத்துட்ட பிறகு புது பலன் நம்ம பெற்றுக்கொண்ட மாதிரி இருக்கும். அப்படிதான் நானும் இருக்கேன். ரொம்ப திருப்தியா இருக்கேன். தேவனோட வார்த்தையும் திருப்தியா உங்களுக்கு அமையும் சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், அடுத்த மாதம் 3வது வாரத்துல நீங்கள் வரும்போது 1 மணிக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்க 1 மணிக்கு வந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு விட்டு சீக்கிரமா போயிடலாம். அப்போ என்ன ஆகாது, உங்களுக்கு காலதாமதம் ஆகாது. நீங்க இப்ப ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. அதனால் தேவனுக்காக ஸ்தோத்திரம் செய்கிறேன். ஏன் சொல்றேன்னா, தேவன் மட்டும் நம்மளோட காரியங்களை உடனே செஞ்சிடணும். நம்ம என்ன பண்ண மாட்டோம், காத்து கொண்டு இருக்க மாட்டோம். ஆனா நம்ம மட்டும் காலதாமதம் செய்து கொண்டே வருவோம். வரக்கூடிய நாட்கள்ல இத மாத்திக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை ஆரம்பம் முதல் முடிவு வரை நாம் பாடல் மூலமாகவும் ஆராதனை மூலமாகவும் தேவனுடைய வார்த்தை மூலமாகவும் இதெல்லாம் ஒருங்கிணைத்து கேட்டால்தான் நம்மளுடைய இருதயத்துக்கு ஒரு திருப்தி வரும். இன்று தேவன் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, நியாயாதிபதி என்று நினைத்து வாழாதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நெவர் பி a judge. யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. இததான் தேவன் என்ன பண்றார், காலை முதல் எனக்கு காட்டிக்கொண்டே வந்தார். தேவன் எப்படி இடைப்படுறாரோ அவர் இடைப்படுறார். எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? அவர்தான் நியாயாதிபதி. அவர் நியாயாதிபதியா இருக்கும் போது நம்ம நியாயாதிபதி அப்படின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடாது. தோற்றத்தை கண்டு நியாயம் தீர்க்கிறவர்கள் அநேகர் இந்த காலத்துல என்ன ஆயிட்டாங்க, எழும்பி இருக்காங்க. நாம அப்படி எழும்ப கூடாது. தோற்றத்தை பார்த்தல்ல, உயிர் ஓட்டத்தை பார்த்தே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இவர் கருப்பா இருக்காரு அதனால கெட்டவர், இவர் வெள்ளையா இருக்காரு இவர் நல்லவர் அப்படின்றது இல்ல. நான் ஏன் தெரியுமா கருப்பு சட்டை போட்டேன்? இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அன்பான சத்தியநேசன் ஐயா அவங்களோட பையன் கருப்பு ட்ரெஸ் போடுறதுனால அவரோட மெசேஜ நான் கேட்க மாட்டோம் அப்படின்றது இல்ல. வெள்ளை ட்ரெஸ் போட்டு இருதயம் கருப்பா இருக்க நிறைய பேர் இருக்காங்க. கருப்பு ட்ரெஸ் போட்டாலும் இருதயம் வெள்ளையா இருக்கிறது தேவனுக்கு தெரியும். என்ன ஆடை போடுறது முக்கியம் இல்ல, நம்மளுடைய உயிர் ஓட்டம் யாருக்காக இருக்கிறது. இனி தோற்றத்தை பார்த்து அன்பு வைக்குவதை நீங்க என்ன பண்ணுங்க, விட்டு விடுங்க. இருதயத்தின் ஓட்டம் தான் ரொம்ப முக்கியம். பல பேர் சொல்லுவாங்க, நம்மளுடைய முகத்துல இருக்கிற பொலிவு அல்ல, இருதயத்தின் தெளிவுதான் முக்கியம். ஒளிவை விட தெளிவு. அவரு நம்மளுடைய அப்படியே பார்த்தாலே பிரகாசமா இருக்கு அப்படின்றது இல்ல. ஆவிக்குரிய பொலிவு வேணும், ஆவிக்குரிய தெளிவு வேணும். யார பார்த்தனா பண்ணக்கூடாது, நீங்க சாதாரணமா எடை போடவே கூடாது. அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அறியாது இருக்கிறதுனால யார பத்தியும் தப்பா பேசக்கூடாது. நியாயம் தீர்க்கிற வேலைய நாம் வைத்துக் கொள்ளவே கூடாது. அதாவது அவருடைய ஜீவியம் எப்படி இருக்கு அதை பார்க்கணும். அதை தெரியாம தேவையற்ற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண. ஏன்னா நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். அவரே நித்திய நியாயாதிபதியா இருக்காரு. எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு இருக்கு. நியாய தீர்ப்பின் நாள்ல நியாய தீர்ப்பு அனைவருக்கும் காத்து கொண்டு இருக்கிறதுனால அந்த நியாயாதிபதி அப்படின்ற பொறுப்புல நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்காரவே கூடாது. அவர் ஒருவரே நியாயம் தீர்க்க வல்லவரா இருக்கிற மறுபடியும் இதுல நீங்க பாருங்க, 10ல இருந்து வாசிங்க. அது இருக்கா? தாழ்மையா இருக்குமா? தாழ்மையா இருக்கணும். எவ்வளவு விலை உயர்ந்த ஆடை போட்டாலும் இருதயத்தில் நமக்கு என்ன வேணும், தாழ்மை வேணும். எப்படி நம்ம நியாயம் தீர்ப்பாங்க? ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். இப்போ ஐயா நாங்கெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு போறோம். ஒரு ஒரு அன்பான ஊழியர் என்ன பண்றாரு, எங்களை கூப்பிட்டு இருக்காருன்னு வைங்க.
அவருக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்தால் அவர் என்ன பண்ண மாட்டார், யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டார். ஆவிக்குரிய கண்கள் இல்லாம நியாயம் தீர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சரி இவங்களை எப்படியாவது காயப்படுத்தணும், அனைவருக்கு முன்பாக குற்றப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இன்று அன்பான ஊழியர் சத்யநேசன் என்கிற சிவா அவர்களுடைய இளைய மகன் ஒரு பாடலை பாடுவா அப்படின்னு சொல்றது அல்ல, அதுதான் நியாயம் தீர்க்கிறது. ஒருத்தரோட ஆவி என்னன்னு தெரியாம அவங்கள பத்தி இழிவா பேசக்கூடாது. இவரோட ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு, அதனால இவரோட குணமும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. இப்போ அங்க விசுவாசிகள்ல இருந்து எழுந்து அன்பான ஊழியரே நாங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் கேபிட்டலிசம் அப்படின்னு கேட்டா அவரால் சொல்ல முடியுமா? இலக்கண நயம் என்றால் என்ன, எதுகை மூனை என்றால் என்ன, சீரெதுகை சீர்மூனை இயல்பு தொடை என்றால் என்னன்னு கேட்டா சொல்ல முடியும், ஒரே சொல்லுவாரு. ஆனா ஊழியன் பா இது எப்படிப்பா எனக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க எனக்கு வேலை இருக்கு எனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்ட்டாங்கன்னா என்ன ஆயிடும், முடிஞ்சு போயிடும். அதனால யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. எனக்கு என்ன ஊழியம், தேவனால் அழைக்கப்பட்டு இறுதி வரை தேவ வசனத்தை உங்களுக்கு போதிப்பதுதான் என்னுடைய ஊழியம். நான் என்னன்னா பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆக்கிக்கணும். என்னையே நான் நியாயம் தீர்த்து கொள்ளாமல் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, போதிக்கவே கூடாது, உங்களை நான் நியாயம் தீர்க்கவே கூடாது. அவர்களுக்கு என்று என்னவோ அதனா பண்ணிருக்காரு தேவன், அவங்களுக்கு வச்சுட்டு இருக்காரு. ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் சயின்ஸ் குரூப்னு வச்சுக்கோங்க, என்னால ஆர்ட்ஸ் குரூப்புக்கு போக முடியுமா ஸ்டான்லி? இப்ப ஆர்ட்ஸ் குரூப்ல இருக்கவங்களுக்கு சயின்ஸ் குரூப்புக்கு போக முடியாது. இப்ப நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன், நாளைக்கே நீங்க ஏதோ வியாதி என்கிட்ட வரீங்க, நான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேராசெட்டமால் எழுதி கொடுக்க முடியுமா? இல்ல வேற ஏதாச்சும் பேராசெட்டமால் கொடுக்க போய் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சாமு கிட்ட போச்சுதான் ஆயிடுச்சுன்னு ஏமல போட்டுருவீங்க. அதனால யாராருக்கு என்னவோ அதை தேவன் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். ஊழியரோட வேலை என்னன்னா தேவ வசனத்தை உண்மையும் உத்தமமாக போதிப்பதே நம்முடைய வேலையாக இருக்கிறது. அப்படியே வாசிங்க, இன்னொன்னு வாசிங்க. அதனாலதான் பேசல, என்னதான் காயப்படுத்தினாலும் தீமையான வார்த்தைகள் சொல்லி யார் யார் என்ன சொன்னாங்களோ அதனாலதான் என்னை தாழ்த்தி பேசப்பா நான் உங்ககிட்ட விட்டுறேன், நான் விரோதிக்க மாட்டேன். பேசினவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டே போட்டோம். அவங்க எல்லாம் என்னோட சகோதரர்களா இருக்கிறதுனால சகோதரிகளா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், அவர்களை மன்னித்து விடுறேன். உங்களை விட மேன்மையானவன் இல்லை, நான் மண்ணான நான் மாணிக்கமா நீ என்ன பண்ணிருக்கீங்க, மாற்றி இருக்கீங்க. நான் எவ்வளவு தாழ்மைப்படணும், அந்த தாழ்மை தான் இருக்கணும். அதனாலதான் காயப்படுத்தினாலும் தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இனிமேல் எவ்வளவு பேர் காயப்படுத்தினாலும் இப்ப என்கிட்ட இருக்கிற சிரிப்பை யாராலையும் பறிக்கவே முடியாது. ஏன்னா அவர் தந்தது. அவங்க காயப்படுத்துறாங்கன்றதுக்காக நான் சோகமாக மௌனமாக இருக்க கூடாது. எப்பொழுதும் இறுதி வரை சந்தோஷமாக இருப்பதுதான் எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தது. அவங்க நியாயம் தீர்க்கிறாங்கன்றதுக்காக நான் அவர்களை நியாயம் தீர்க்க கூடாது. எப்படியும் என்னதான் சொன்னாலும் நியாயம் தீர்க்கதான் போறோம். நல்லா பாருங்க, ஒருத்தர் நல்லா குண்டா இருக்காங்க, அவங்க ஒல்லி ஆயிட்டா அவங்களோட குணம் மாறிடுமா? சாம் ஒல்லி ஆயிட்டாப்லயே, சாமோட நிறம் மாறிடுச்சு. கருப்பா இருக்கிறவன் வெள்ளையா மாறினாலும் வெள்ளையா இருக்கவன் கருப்பா மாறினாலும் அவரால் அழைக்கப்பட்டிருந்தால் இருதயத்தின் நிறம் மாறாது, அவர் தந்த வரம் மாறாது. உலகத்துல இருக்கவங்க தேவனுக்குள்ள எப்படி இருக்கீங்கலாம் பார்க்க மாட்டாங்க, தோற்றத்தை பார்ப்பாங்க, உயிர் ஓட்டத்தை பார்க்க மாட்டாங்க. இந்த வார்த்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் ஓட்டத்தை ஆவியின் வழி யாராரு பார்க்கிறார்களோ அவங்க தோற்றத்தை பார்க்க மாட்டாங்க. நீங்களும் வெள்ளையா இருக்காங்கன்றதுக்காக அப்படி பார்க்க கூடாது, கருப்பா இருக்காங்கன்றதுக்காக அப்படி பார்க்க கூடாது. அனைவரும் தேவனுக்கு முன்பாக சரிசமமா இருக்கிறோம். அவர் பட்சபாதம் பண்ணில இருக்க மாட்டாரு. அதாவது எப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு விதமாவும் வேற ஒருத்தருக்கு வேற விதமாவும் எல்லாம் பார்க்க மாட்டாரு. எல்லாரையும் ஒரே இதுவா பார்க்கிற தேவன் தான். அதனாலதான் அவருடைய ஐக்கியம் தான் நம்மளை பாதுகாக்கிறது. அதனாலதான் இந்த ஐக்கியத்தை தேவன் என்ன பண்ணிருக்காரு, உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்படியே வாசிங்க கீழே. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். அப்போ சகோதரருக்கு விரோதமாய் குற்றப்படுத்தி பேசுவேனானால் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் நான் பேசுகிறவனாய் ஆகிறேன். அதனால அவங்கதான் என்னை குற்றப்படுத்துறாங்கன்றதுக்காக நான் குற்றப்படுத்தி ஒரு நாள் பேச மாட்டேன். என்ன பண்ணணும்னு தேவனுக்கு தெரியும்.
நான் குற்றப்படுத்த மாட்டேன். ஏன்னா நியாய பிரமாணத்தை நான் என்ன பண்றேன்? குற்றப்படுத்துறேன். அதனால அதாவது குற்றப்படுத்தி காயப்படுத்துவது என்னுடைய வேலை அல்ல, நம்மளுடைய வேலை அல்ல. வேதத்தின் ஆழங்களை அறிந்து அதை தியானிப்பதே நம்மளுடைய மேன்மையான வேலை. கீழே வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். எப்படி? நான் எல்லா விஷயத்துல சரியா இருக்க மாட்டேன், நீங்க கரெக்டா இருக்கணும், நான் கோவப்படுவேன், நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்றது இல்ல. நானும் கோவப்பட மாட்டேன், நீங்களும் கோவப்படும். நியாயம் தீர்க்கணும்னா தீர்த்து கொண்டே இருக்கலாம் சின்ன சின்ன விஷயத்துக்காக. ஆனா நியாயம் தீர்க்கிற வேலை நமக்கு இல்ல அப்படின்றதுதான் உண்மை. ஒரு ஊழியர்கிட்ட நீங்க போயிட்டு இங்கிலீஷ்ல பாஸ்டர் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் பாலண்ட்ரோம் அப்படின்னா என்ன பாஷை பேசுறேன்றாரு. அப்போ யார் யாருக்கு தேவன் என்னென்ன கொடுத்திருக்காரோ அதை தான் நான் பண்ணணும், சொல்லணும். இல்ல சரி இங்கிலீஷ் இல்ல, நான் மேல கேக்குறேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவை அனைத்தையும் தனித்தனியாக எங்களுக்கு விளக்கி காட்டும் அப்படின்னா எனக்கு சாதா தமிழே வராது. அப்போ நீங்களும் கேள்வி கேட்க கூடாது. ஊழியர்கள் இப்ப என்ன பண்றாங்க? புல்பீட்ல நின்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை விட்டு ஒழிய வேண்டும். அது எப்ப நம்ம நடக்கும்? நீங்க ஒருவரை நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டுட்டா அவங்க கிட்ட கேள்விதான் கேட்பீங்க. அந்த பதில் கரெக்டாவே இருந்தாலும் கேள்வி கேட்டு எப்படியாச்சும் உங்களுடைய விடையை என்ன பண்ணுவீங்க? சொல்லணுன்றதுக்காக அவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க. அதெல்லாம் விட்டு ஒழியணும். அது ஊழியருக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி. எந்த இடத்துல கேள்விகள் மாம்சத்தின் ரீதியாய் வருகிறதோ அங்க நியாயம் தீர்க்கிற எண்ணம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நியாயம் தீர்க்கிற ஊழியர் வேண்டுமா? தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர் வேண்டுமா? நீங்களும் அப்படி இருக்க கூடாது. விசுவாசிகளும் நியாயம் தீர்க்கிற வேலையை வச்சுக்க கூடாது. தம்பி நேத்து ஒயிட் போட்டாப்லையே, இன்னைக்கு என்ன பிளாக்கு அப்படின்னு கேட்பது ஊழியம் அல்ல. என்ன ஆடை போடுவது ஊழியம் அல்ல. என்ன பார்வதமா இருக்கணும்? இன்று தேவன் என்ன வார்த்தையை அன்பான ஊழியர் மூலமா எங்களுக்கு பேச போகிறார், இந்த எண்ணம் தான் இருக்கணும். வேத வசனத்தின்படி எங்களுக்கு என்ன தேவன் ஆலோசனையாய் சொல்ல போகிறார். ஆலோசனை வேணுமா? உங்களுடைய யோசனை வேணுமா? யோசனை மேல் நோக்கி இருந்தால் வாசனை உங்கள் அருகில் கூட வீசாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யோசனை மேல் நோக்கி இருந்தால் வாசனை உங்களுடைய அருகில் கூட வீசாது. என்ன வாசனை? ஆவிக்குரிய வாசனை. அப்ப எந்த யோசனை இருக்கக்கூடாது? மாம்சத்தின் யோசனை இருந்தால் ஆவிக்குரிய வாசனை உங்களுடைய வாழ்க்கையில் வீசாது. எங்களுக்கு மாம்சத்தின் யோசனை தான் வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் கையில உயர்த்துங்க. ஆவிக்குரிய வாசனை வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் கையில எங்களுக்கு இரண்டுமே வேணாம். நாங்கள் எவ்வாறு உலகத்துக்கு என்று ஒத்து வாழ்கிறோமோ அவ்வாறே வாழ்ந்து கொண்டிருப்போம். யோசனையும் வேண்டாம், வாசனையும் வேண்டாம் அப்படின்றது அல்ல. ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க தேர்ந்தெடுக்கும். என்ன வேணும் உங்களுக்கு? ஆவிக்குரிய வாசனை தான் வேணும். அதை உங்களுக்கு தேவன் தர வல்லவரா இருக்கிறார். ஆனா நீங்க கேட்கறது இல்ல, யோசிச்சுட்டே இருக்கும். 24 மணி நேரத்துல வேலை செய்யும் போது கூட. அதனாலதான் சில நேரங்கள்ல பால் கூட என்ன ஆயிடுது? சரியா வருது இல்ல. பொங்கி பொங்கி பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்ற மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் விட்டு வந்து பொங்கிடும். அதுக்கப்புறம் நான் இப்பதானே உன்னை விட்டுட்டு வந்தேன், ஏன் பொங்குறேன்னு அது ஸ்டவ் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம், கேஸ் கிட்ட கேட்போம். அப்புறம் சாப்பாடு என்ன ஆயிடும்? ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுச்சுன்னா அந்த குக்கரை என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். நம்மெல்லாம் மேன்மையானவர்கள், யோசனையில் பெரியவர்கள். ஆண்டவரை காட்டிலும் நம்ம ரொம்ப மேன்மையா இருப்போம். ஆனா யோசனையின் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத மறந்துடுறோம். அப்ப மாம்சத்தின் யோசனை இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாசனை இருக்கணும். சரி, வேக வேகமாக நம்ம ஒரு சில காரியங்களை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 7:24 எடுங்க. யோவான் 7:24. இன்னைக்கு கண்டிப்பா நானும் காலதாமதம் செய்யலாம் என்ற முடிவோட தான் இருக்கேன். யோவான் 7:24. இப்போ நம்ம சொன்னது உண்மையாயிடுச்சா? தோற்றத்தின்படி என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு செய்யக்கூடாது. அங்க பார்த்த உடனே ஒல்லியா ஒரு உருவம் நடந்து வருது, தோற்றத்தின்படி என்ன பண்ணலாம்? இவரை தேர்வு செய்திடலாம். இவங்கள எந்த ஒரு சரக்கும் இருக்காது, உள்ள எதுவும் இருக்காது, வெறுமையா இருக்கும். அப்புறம் அவங்க நின்னு தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் புரியும்.
அப்படிதான் அநேகர் என்ன பண்ணாங்க, அன்பான ஊழியரை நினைச்சாங்க. 44 வருடங்கள் தேவன் அவரை ஓட வைத்தார். இன்னமும் ஓடிக்கொண்டே இருக்கிறாருன்னா, யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காம அவர் ஓடிட்டே இருந்தார். நியாயம் தீர்க்கிற வேலையை அவர் என்ன பண்ணல, பார்க்கல. யாரு அவரை நியாயம் தீர்த்தாலும் அதை கண்டுக்காமல் போய்கொண்டே இருந்தார். 2 விஷயம், யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது, நியாய தீர்க்க எழும்பும் நாவல்களை நாம் கண்டு கொண்டு வாழக்கூடாது. கண்டு கொள்ளாமல் வாழ்ந்தால் நாம் வென்று தேவனுக்குள் நித்தியமாய் விடுதலை பெற்றவர்களாய் விளங்குவோம். அதனால கண்டு கொள்ளாமல் வாழணும். என்ன சொல்லுங்க, கண்டு கொள்ளாமல் வாழ்ந்தால் நாம் வென்று வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். எங்களுக்கு வெற்றியை தர வல்லவரா இருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் கையில மறுபடியும் வாசிங்க. அவங்க கிட்ட நீதி இருக்கான்னு பாக்கணும், அநீதி இருக்கான்னு அந்த இது பார்க்க கூடாது. இவங்க கிட்ட அநீதி இருக்கு, அதனால நான் இவங்க கூட என்ன பண்ணிடுவோம், ஒன்றாயிடுவோன்றது இல்ல. அவங்களோட வாழ்க்கை நீதியா இருக்கிறது, அதுதான் தேவனுக்கு முக்கியமானது. அப்போ தேவன் சொல்ற ஒரு விஷயம், யாரையும் நீங்கள் நியாயம் தீர்க்க கூடாது அப்படின்றதுதான் உங்களுக்கு இன்று ரேமா வார்த்தையாக தேவன் சொல்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கங்க, தோற்றத்தின்படி நீங்கள் நியாயம் தீர்க்காமல் நீதியான தேவனிடத்தில் ஒப்புவித்து நீதியின்படி நீங்க என்ன பண்ணணும், தீர்க்கணும். அப்போ ஒரே லைன்ல எழுதணும்னா, தோற்றத்தின்படி நியாயம் தீர்க்காதீர்கள். யாரையும் தோற்றத்தின்படி நீங்கள் நியாயம் தீர்க்காமல் இருந்தால் ஆண்டவரும் அவர் உங்களுடைய தோற்றத்தை பார்த்து நியாயம் தீர்த்தா உங்களுக்கு சந்தோஷமா? அப்போ யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, தோற்றத்தை பார்த்து தப்பாக எண்ணவே கூடாது. அவங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பல பேர் மேல எப்படி இருப்பாங்கன்னா, சுத்தவான்களை போல் காட்டிக்கொண்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம நல்லதா நினைக்கிறது கூட நாளைக்கு கெட்டதா மாறலாம். நன்மையான ஈவுகளும் நாளை தீமையாக மாறலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் மாற மாட்டார். அதனால யாரையும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், யாரையும் தோற்றத்தை கண்டு நாம் நியாயம் தீர்க்க கூடாது. இன்னொன்னு கூட எடுத்து நீங்க வாசிங்க, மார்க் 4:24. மார்க் 4:24. கேட்கிறதை எந்த அளவினால் அளக்கிறீர்களோ எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் நீங்கள் அளக்கப்படுவீர்கள். அப்போ யாரை என்ன பண்ணக்கூடாது, இந்த அளவுதான் அப்படின்னு பார்த்து நியாயம் தீர்க்க கூடாது. அதாவது உங்களுடைய அளவு இதுதான், அவ்வாறு நீங்கள் நியாயம் தீர்க்க கூடாது. அங்க பார்த்தோம், தோற்றத்தை பார்த்து நியாயம் தீர்க்க கூடாது. அவங்களுடைய அளவு இதுதான் அப்படின்னு நீங்க முடிவு செய்து நியாயம் தீர்க்க கூடாது. உங்களுக்கு இவ்வளவுதான் அளவுன்னு பாத்தீங்களா? அந்த அளவை சொல்வதற்கு முன்பதாக தேவன் நம்ம எவ்வாறு அளந்து வைத்திருக்கிறார் என்று எண்ணம் கொள்ளும் போது நம்ம யாரையும் அளந்து பேச மாட்டோம். இவன் என்னை விட தாழ்மையானவன், அதனால இவங்கிட்ட அளந்துதான் பேசணும் அப்படின்றதுல வாழ்க்கை. இந்த உலகத்துல யாருமே தாழ்மையானவன் அல்ல, பெருமையானவன் அல்ல, உயர்ந்தவன் அல்ல, தாழ்ந்தவனும் அல்ல. எல்லாருமே தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கும், ஒரே சீராக ஒற்றுமையா தான் இருக்கும். அதனால அந்த வார்த்தைகள் வரக்கூடாது. அளவின்படி என்ன பண்ணாதீங்க, யாரையும் அளக்காதீங்க, இவ்வளவுதான் அளவு அப்படின்னு அளக்க கூடாது. அந்த தீர்மானத்துக்குள்ள போகாதீங்க. தோற்றத்தை பார்த்து யாரையும் நாம் தீர்மானிக்க கூடாது. இவ்வளவுதான் அளவு அப்படின்னு யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம தீர்மானிக்க கூடாது. மறுபடியும் வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்போ என்ன கேட்கணும், நான் யாரையும் இந்த அளவு அப்படின்னு அளக்க கூடாது. என்னையும் யாரும் அளவு இதான் அளவு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசக்கூடாதுப்பா. முழு நிறைவா நானும் பேசணும். அங்க யாரு என்கிட்ட பேசுறாங்களோ அவங்களும் முழு நிறைவா என்கிட்ட பேசணும். எப்படி பேசணும், மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி பேசணும். உங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்கணும், ஆவியின் வழிதான் இருக்கணும். தீமையான வார்த்தைகளா இருக்க கூடாது, ஆவிக்கு ஏற்றபடி இருக்கணும்.
ஆவிக்கேற்றபடி இருந்தாதான் நீங்க நியாயம் தீர்க்கிற தன்மைக்குள்ள போக மாட்டீங்க. நம்ம நியாயம் தீர்க்கிறோம்னாலே மாம்சம் ஆட்கொள்ளுதுன்னு அர்த்தம். யாரையும் நியாயம் தீர்க்கல, நான் உண்டு என்னோட வழி உண்டுன்னு இருக்கேன் அப்படின்னா அதுதான் தேவனுக்கு பிரியமான. அப்படிதான் இருக்கணும். ஆவிக்குள்ளாக இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், தோற்றத்தின்படி நியாயம் தீர்க்க மாட்டோம். இந்த அளவுதான் அப்படின்னு யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டோம். இன்னொன்னு கூட நீங்க வாசிங்க, லூக்கா 6:38. லூக்கா 6:38. அமைக்கி குலுக்கி அளக்கிறீர்களோ அங்க மார்க்லயே அதான் பார்த்தோம். இதை நீங்க சாதாரண கண்கள்ல படிச்சா உங்களுக்கு புரியாது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பணம் அல்ல, இங்க பணத்தை குறித்து சொல்லவில்லை. இது அப்படிதான் புரிஞ்சுட்டு அநேகர் என்ன பண்றாங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றாங்க. ஆனால் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை சொல்றேன். யார் எப்படி வேணா போதிச்சுட்டே இருக்கட்டும், எனக்கு தேவன் இதை எப்படி காண்பித்தார்னா, உங்களுடைய இருதயத்தை மனப்பூர்வமாய் தேவனுக்கு என்று கொடுங்கள். அப்பொழுது தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவனுக்காக கொடுக்கும் போது எல்லாருக்கிட்டையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரே அன்போட ஒரே இருதயத்தோட இருப்பீங்க. அப்பொழுதுதான் அங்க இருந்து கிடைக்கிறதும் இருதயத்துல இருந்து கிடைக்கும். அப்போ அன்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய வார்த்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் தேவனுடைய ஊழியராய் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களிடத்துல என்ன பண்றேன் சொல்றேன். எப்படி சொல்றேன், இருதயத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, என்கிட்ட தேவையற்ற வார்த்தைகளை பேச மாட்டீங்க. தேவனுக்கு உட்பட்டு ஆவிக்குரிய வார்த்தைகளை தான் என்கிட்ட என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. அதுதான் முக்கியமானது. நான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்தால் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. அதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். அதனாலதான் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் என்ன விதை இது பண்றேனோ அதுதான் நான் ஆகும். ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா, ஒரு மாம்பழ விதையை நான் விதைத்தால் மாம்பழம் தான் வரும். இவங்க ஆசைப்பட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி வரணும்னு கேட்டா வருமா? மாம்பழம் விதைனா மாம்பழம் தான் வரும். இல்ல எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும், எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், எனக்கு கிரேப்ஸ் பிடிக்கும், எங்க தாத்தாக்கு முருங்கைக்காய் பிடிக்கும் அப்படின்னா அது வருமா? அதெல்லாம் வராது. நீங்க என்ன இது பண்றீங்களோ அதுதான் வரும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நல்ல விதமாய் நான் கொடுத்தால் அங்கிருந்து நல்ல விதமா தான் வரும். நான் கோபம் கொள்ளாமல் சாந்தமாய் பேசினால் அங்க இருந்து என்ன வரும், சாந்தமான வார்த்தைகள் தான் வரும். அப்போ எதை நம்ம கொடுக்கிறோமோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்வோம். இப்போ வாசிங்க, புரியும் உங்களுக்கு. மறுபடியும் அந்த வார்த்தையை தான் தேவன் சொல்றார். அப்போ எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவுதான் உங்களுக்கு அளக்கப்படும். ஜெபம் பண்ணும் போது, அப்பா இவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மையா வைங்க, ஆனா என்னை விட அவர்கள் உயர்ந்து வாழக்கூடாது. நான் உயர வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் தாழ்ந்து மண்ணோடு மண்ணாக சரிந்து விழ வேண்டும். அப்படி இருக்கணுமா? அப்படி இருக்க கூடாது. எந்த அளவுல அளக்குறீங்களோ அதே பிரேயர் தான் அவங்களும் பண்ணுவாங்க வீட்டுல. இவ்வாறாக இவர்கள் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. நானும் குடும்பமாய் சேர்ந்து உபவாசம் கொண்டு அவர்களை விட என்னை மேன்மையாக்குங்கள். பிசாசின் காரியங்கள் அந்த வீட்டாரை சேர்ந்து சேதப்படுத்தணும் அப்படின்னு அவங்க கேட்டா அந்த அளவுதான் அளக்கணும். எந்த அளவுல நீங்க அளக்குறீங்களோ அந்த அளவுலதான் நீங்களும் அளக்கப்படுவீர்கள். இரண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப பார்த்தோம் நம்ம, அப்போ ஒருத்தரோட அளவு இவ்வளவுதான் அப்படின்னு யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. மூன்றாவதாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், எடுத்து நீங்க வாசிங்க. ரோமர் 2:1. ரோமர் 2:1. ஆகையால் மற்றவளை குற்றவாளியாக தீர்க்கிறதே ஈஸியா நம்ம என்ன பண்ணுவோம், நீ குற்றவாளி அப்படின்னு வாயின் வார்த்தையாய் சொல்லி விடுவோம். ரோமர் 2:1. ஆகையால் மற்றவர்களை
குற்றவாளியாக தீர்க்கிறவனே தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி. யாரானாலும் சரி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரானாலும் சரி. யாரும் என்ன பண்ணக்கூடாது? கை நீட்டி நீ குற்றவாளின்னு சொல்லவே கூடாது. நீங்க இப்படி காட்டி உங்களையும் சேர்த்து சொல்றீங்கன்னா சொல்லலாம், நானும் குற்றவாளி நீயும் குற்றவாளி. அப்படி கிடையாது. யாரையும் சொல்லக்கூடியது நம்மளோட உரிமை. யாரையும்னா நம்மளையும் சேர்த்துதான். ஏன்னா நாம் குற்றவாளிகளா இருந்தோம், ஆனால் நம்மை குற்றமற்றவர்களாய் மாற்றியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனால கை காட்டி நீ குற்றவாளின்னு சொல்லவே கூடாது. யாரும் குற்றவாளி அல்ல, தேவனுடைய வேலையை செய்பவர்கள். குற்றவாளி அப்படின்றது வேற. நீங்க வேலையில அடப்பட்டிருக்கீங்க, உங்களை ராஜ பாதைக்குள்ள கொண்டு சேர்ப்பதுதான் ஊழியரோட வேலை. நீங்க வேலைக்குள்ளேயே இருங்க அப்படின்றது இல்ல. அப்ப யாரும் என்ன பண்ணக்கூடாது? குற்றவாளின்னு தீர்க்கவே கூடாது. கீழே வாசிங்க. நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. போக்கு சொல்ல உனக்கு இடம். போக்குனா என்ன? காரணம் சொல்ல கூடாது, ரீசன் சொல்ல கூடாது. நான் இதுக்காக தான் சொன்னேன், அதுக்காக தான் சொன்னேன், அவர் அப்படி பேசிட்டாரு, வேதத்துக்கு புறம்ப பேசிட்டாரு, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். போக்கு சொல்ல இடம் இல்லை. மூன்றாவது காரியம், நீங்கள் ஒருவரை நியாயம் தீர்க்க கூடாது. அதுவே பெரிய ஒரு குற்றமான விஷயம். போக்கு சொல்லக்கூடாது, காரணம் சொல்லக்கூடாது ஒரு நாளும். மூன்றாவது விஷயம், போக்கு சொல்லக்கூடாது. ஆமா நான் குற்றவாளின்னு சொன்னேன், இவரை நியாயம் தீர்த்தேன், ஏன் சொன்னா அப்படின்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா? அவன் குற்றம் செய்ததினால் அவன் குற்றவாளின்னு சொன்னேன். ஏன்னா நான் பிறக்கும் போதே தூய்மையானவன். அப்படி அல்ல, நாமும் குற்றம் செய்தவர்கள் தான். யாரும் என்ன பண்ணக்கூடாது? குற்றவாளி என்று சொல்லக்கூடாது. சொல்லிட்டு இதனாலதான் சொன்னேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, சாக்கு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அப்போ மூன்றாவது என்ன சொன்ன? போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. இடமே இல்லையா? அப்படியே வாசிங்க. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால். நீ எதை குற்றம் சொல்றியோ அந்த காரியத்தை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவனை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியா தீர்க்கிறாய். குற்றவாளின்னு சொல்லும் போதே அந்த காரியங்கள்லாம் நீயும் செய்யறதுனால நீயும் குற்றவாளி தான்ற. அப்ப யாரும் என்ன சொல்லக்கூடாது? குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அப்ப ஒருவர் தூய்மையானவன் சொன்னா நீங்களும் தூய்மையானவன். குற்றவாளின்னு சொன்னா நீங்களும் குற்றவாளி தான். ஒருத்தனை பார்த்து நீங்க பாவம் செய்துட்டேன்னு சொன்னா நீங்களும் பாவம் செய்தவர்கள் தான். பாவம் செய்யாத உலகத்துல யாருமே இல்லை. உலகத்துல இருக்க அனைவரும் பாவம் செய்தவர்கள் தான். அந்த ஆட்டுக்குட்டியானவர் மட்டும்தான் பாவத்தை அறியாதவர், பாவம் செய்யாதவர். அவரை மட்டும்தான் சுத்தவான் என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம். உலகத்துல இருக்க வேற யாரையும் என்ன பண்ண முடியாது? சுத்தவான் சொல்லவே முடியாது. தேவன் என்னை சுத்தப்படுத்தினார்லாம் நானே சுத்தமாக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. அவர் நம்மை சுத்தமாக்குனதுனாலதான் இன்றைக்கு சுத்தமாக இருக்கிறோம். நம்மள என்ன பண்ணக்கூடாது? நம்மளையே ஒரு மாதிரி பேசிட்டு மற்றவங்களே பேசக்கூடாது. தேவன் என்னோட வாழ்வில் வந்ததினால் சுத்தமற்றவனாய் இருந்தேன், இன்று நான் சுத்தவானாக விளங்குகிறேன். ஏனென்றால் என்னை சுத்தப்படுத்தியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம், எங்களை தேவன் சுத்தப்படுத்தினார்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருதுங்க. ஏதோ கடமைக்காக கை வைக்க கூடாது. எவ்வளவு அளவினால் அளக்கிறீர்களோ அவ்வளவே அளக்கப்படும். நீங்கள் விரித்து தேவனுக்காக உங்களுடைய கைகளை பரலோகத்து நேராக ஏறெடுக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? அளவுக்கு மிஞ்சின ஒரு பலத்தினால் இடை கட்டுவார். சரி, அப்படியே வாசிங்க கீழே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாய். இப்போ நம்ம யார சொல்றோமோ அவங்க கூட சில நேரத்துல என்ன ஆயிடுவாங்க? தப்பித்து சுத்தவானாய் மாறி விடுவார்கள். அந்த கை காட்டி குற்றவாளின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அவர் அந்த குற்றத்தையே செய்து கொண்டு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ண மாட்டாரு? தப்பித்து கொள்ள முடியாது. மேன்மையான நியாய தீர்ப்பு ஒண்ணு வரும். அங்க தேவன் அவருடைய குற்றத்தை அவருக்கு ஒரு காட்சியாக காட்டினார். அப்படின்னா யார் சொன்னானோ அவன் தப்பித்து கொள்ளாமல் அந்த ஒரு பாதாளத்துக்குள்ள சென்றுடுவான். அதனால யாரையும் என்ன பண்ணக்கூடாது? குற்றவாளின்னு
தீர்க்கவே கூடாது. அப்படியே 8 வரைக்கும் வாசிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. இது வேணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து உங்களுக்கு கோபாக்கினை வேணுமா? நீங்க கோபாக்கினை அப்படின்னா மேன்மையான கோபம். உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, ஒரு சூடு ஆறி போன டீ இருந்தா கடகட வந்து குடிச்சிடலாம். ரொம்ப சூடா இருக்கிற டீய கபகபன்னு குடிக்க முடியுமா உங்களால? அதை விட மேன்மையா இருக்கும் அவரோட கோபாக்கினை. கோபாக்கினைனா அதாவது அந்த ஒரு, இப்ப உங்களுக்கு வெயில் இருக்கு, வெயில் ஜாஸ்தியான உங்களால தாங்க முடியுமா? அதை விட கொடுமையா இருக்கும் அவரோட கோபம். அதை வேணும்னு சொல்றீங்க மாத்திரம் கையில வருது. அது உங்களுக்கு வரக்கூடாது. கோப ஆக்கினைக்கு நீங்க தப்பித்து கொள்ளணும் அப்படின்னா யாரையும் குற்றவாளி என்று நீங்க தீர்க்க கூடாது. கீழே வாசிங்க அப்படியே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். உங்களுடைய கிரியை என்னவோ அந்த கிரியைக்கு தான் தேவன் என்ன பண்ணுவாரு? பலன் அளிப்பார். அப்போ உங்களுடைய கிரியை எப்படி இருக்கணும்? யாரையும் நியாயம் தீர்க்காம தேவனுக்கென்று வாழ்ந்து அவர் வரும் வரை சரியாக இருப்பதுதான் கிரியை. அப்பொழுதுதான் உங்களுக்கு என்ன பலன் சேரும். இதுவரை யாராச்சும் நியாயம் தீர்த்து கொண்டிருந்தீங்கன்னா விட்டு விலகிடுங்க. இனிமேலும் நியாயம் தீர்க்கிற தன்மையை எடுத்துக்கொண்டு வாழாது. ஏதோ அது புக்ஸ் நிரப்பி பேக்ல போட்டு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போறது இல்ல. அந்த பாரத்தை இறக்கிடுங்க. நியாயம் தீர்க்கிற வேலை நமக்கான வேலை அல்ல. இறுதி வரை அவருடைய கிரியை செய்யணும். அப்படி செய்தால் நீங்க வாசிங்க, அவனவனுக்கு தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். உங்களுக்கு பலன் வேணும்னா உங்களுடைய கிரியை தேவனுக்கு பிரியமான கிரியையா இருக்கும். 7, 8 வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. சோர்ந்து போகாமல் தீமையான கிரியைகளை செய்துன்னு இருக்கா? நற்கிரியைகளைனா நல்ல கிரியைகளை. கீழே வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்தால் என்னென்ன வருது உங்களுக்கு? மகிமை, கனம், அழியாமை. அப்படியே வாசிங்க. 8 வாசிங்க. நித்திய ஜீவனம் உங்களுக்கு உண்டாம். எங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும்னு சொல்ற மாதிரி கைகள். அப்படியே வாசிங்க கீழே. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். உக்கிர கோபாக்கினை வரும். நான் சொல்லல, அப்படின்னு அர்த்தம் பயங்கரமான கோபம் வருமா? எங்க? இங்க இருந்தல்ல. இங்க சாதா யாராச்சும் கோபப்பட்டாலே நம்மளால தாங்க முடியல. அங்க தேவன் கோபப்பட்டாருன்னா நம்மளால தாங்க முடியாது. அவ்வளவுதான். எங்க இருந்து வந்தோமோ அங்கே திரும்புவோம். அதாவது மண்ணில இருந்து வந்ததுனால மண்ணுக்கே திரும்புவோம். அது வேணாம் நம்மளுக்கு. இங்க பாருங்க, சண்டைக்காரரா இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ என்ன வரும்? அப்போ நியாயத்திற்கு கீழ்ப்படிந்து. அப்ப நியாயமானவர்கள் சண்டை போடுவாங்களா? இன்னைக்கு அவர் வரட்டும். நானா அவரா நான் பாக்குறேன். சண்டை போட்டு இன்னைக்கு நான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு என்னோட ஊருக்கு தான் கண்டிப்பா போக போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி என்னுடைய இருதயத்துல இருக்க சண்டையெல்லாம் அவரிடம் கொட்டி விட்டு தான் போவேன். ஏன்னா அங்க போயிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும், அவர் இங்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்றது அல்ல. சண்டை அல்ல. சண்டை ஏன் வருது? அநியாயமா பல விஷயத்த நம்ம யோசிக்கிறதுனாலதான் வருது. பல கேள்விகளுக்கு விட கிடைச்சிடும். ஒரே ஒரு கேள்விக்கு விடை இதுவரை கிடைக்காமல் இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த கேள்விக்கு விடை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதை அறிந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். என்னது? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க தான் எல்லா தப்பும் பண்ணீங்க. அதனால மூட்டையை கட்டி விட்டு நான் செல்கிறேன். இங்க நீங்க நிம்மதியா இருங்க, நிம்மதியா இருங்க அப்படின்னு இவங்க போயிட்டு நிம்மதியா இருப்பாங்க. இங்க இவங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கணும். அப்படி இல்ல.
அநியாயமான எண்ணங்களை நாம் கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டை போட்டுக்கொண்டே இருப்போம். அது கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நியாயமாய் நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய வீட்டில் சண்டை இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுடைய வீட்டில் இனி சண்டை வர வேண்டாம், சந்தோஷம் சமாதானமே என்றும் தங்கி தாவரிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வைப்போம். இன்னொரு கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். இன்னொரு ஒரு 2 காரியம் தான் முடிச்சிடுறேன் நானு. ரோமர் 14:10. ரோமர் 14:10. இப்படி இருக்க நீ உன் சகோதரரை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரரை அற்பமா எண்ணுகிறதென்ன? அற்பமா எண்ணுகிறதென்ன? இந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரையும், அதாவது உன்னுடைய சகோதரனை நீ நியாயம் தீர்க்க கூடாது, உன்னுடைய சகோதரனை அற்பமா எண்ணக்கூடாது. 4வது காரியம். 3வது காரியம் சொன்ன போக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, 4வது காரியம் சகோதரனை என்ன பண்ணக்கூடாது? நியாயம் தீர்க்க கூடாது, சகோதரனை அற்பமா எண்ணக்கூடாது. எந்த சகோதரனாவே இருக்கட்டும். அதனாலதான் சகோதரனாவே இருந்தாலும் சகோதரியாவே இருந்தாலும் யாரையும் நியாயம் தீர்ப்பது என்னுடைய வேலை அல்ல, யாரையும் அற்பமாக எண்ணுவது நியாயம் அல்ல. அப்ப 4வது காரியம், சகோதரனை நியாயம் தீர்க்க கூடாது, சகோதரனை அற்பமா எண்ணக்கூடாது. வாசிங்க. நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அப்படின்னா நம்ம எல்லாருமே அவருக்கு முன்பாக நிற்போம். அப்ப அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு? நமக்கு நியாயம் தீர்ப்பாரு. அதை கேட்டுட்டு இருக்கிறது தான் நமக்கு வேலை. நம்மளால அவருடைய கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. மறுபடியும் வாசிங்க. 7ல இருந்து வாசிங்க, உங்களுக்கு புரியும். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறது இல்லை, ஒருவனும் தனக்கென்று இல்லை. ஏன் நமக்கென்று பிழைக்கிறது இல்லைன்னா, அவர் நமக்குள் பிழைத்திருக்கிறதுனால நம்ம தேவனுக்குள்ள பிழைக்கிறோம். அதனால் நாம் நமக்கென்று பிழைத்திருக்கல, அவருக்காக நம்ம என்ன பண்றோம்? வாழறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிலுவையில் அடிக்கப்பட்டு இருக்கோம். கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்னா, அப்ப நம்ம வாழற வாழ்க்கை நமக்காகவா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காகவா? அப்போ யாருக்காக பிழைக்கணும்? நான் எனக்கென்று பிழைத்திருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் கைகளை வருது. நான் எனக்கென்று பிழைக்கவில்லை, நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கென்று பிழைத்திருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் கைகளை வருது. இப்ப வாசிங்க, புரியும். அப்படியே 7ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவராய் இருக்கிறோம். யாருடையவர்கள் நம்ம? அப்போ என்ன பண்ணாலும், பிழைத்தாலும் அவர் கூட தான் பிழைக்கிறோம், மரித்தாலும் அவர் கூட தான் மரிக்கிறோம். என்ன ஆனாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற உறுதியை காட்டுறதுக்கு தான் இந்த வசனம். அவர் நம்மோடு இருக்கிறார், நாமும் அவருக்காக பிழைத்து வாழ வேண்டும். அப்படியே வாசிங்க கீழே. மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்து 3 விஷயம். அவர் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டீங்க. நான் எனக்கென்று பிழைக்கவில்லை, எனக்கென்று நான் பிழைக்கிறதுனாலதான் இந்த மாம்ச சிந்தை வருது, எல்லாரையும் நியாயம் தீர்க்கணும்னு எண்ணம் கொள்றேன். அப்போ இந்த எண்ணம் எப்ப மாறும்னா, அவர் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். எங்க? அவர் மரித்தார், எழுந்தார், இருதயத்தில் அவர் பிழைத்திருக்கிறார். அதனால் நான் எனக்கென்று பிழைக்க மாட்டேன். அப்ப நான் எனக்கென்று வாழ்வது எப்படி? அவர் உங்களுடைய இருதயத்தில் பிழைத்திருந்தார்னா அவருக்கு தெரியும் உங்களை எவ்வாறு நடத்தணும். நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், அவரே நடத்துவார். ஒன்றே ஒன்று, அவருக்காக இறுதி வரை பிழைத்திருங்கள். இப்ப வாசிங்க, புரியும் உங்களுக்கு. இப்படி இருக்க, இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி இருக்கனா அவருக்காக நீங்கள் பிழைத்திருந்து
உங்களை நீங்க வெறுக்கணும். உங்களை வெறுத்தாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்று நீங்க பிழைக்க முடியும். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது. ஏன்னா 7ல நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிற. அதனால நீ எப்படி உன்னை நேசிக்காம உனக்காக பிழைக்காம தேவனுக்காக பிழைத்திருக்கியோ நீ குற்றவாளின்னு சொல்ற பத்தியா, அவனுக்குள்ளேயும் தேவன் தான் பிழைத்து இருக்கிறார். அதனால யாரையும் சொல்லாது. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியே வாசிங்க. நீ உன் சகோதரனை அற்பமா என்று. அதனாலதான் நான் யாரையும் அற்பமா என்றது இல்லை. யார் என்ன சொன்னாலும் நியாயம் தீர்க்கிற வேலையை நான் பெற்றுக்கொண்டு வாழ்கிறதல்ல, அற்பமாகவும் எண்ணுகிற. ஏதாச்சும் ஒரு ஒரு தாளந்த கொடுத்திருப்பார். இவங்களுக்குள்ள என்ன தாளந்த கொடுத்திருக்காருன்னு நமக்கு தெரியாது. வருங்காலத்துல தேவன் பயன்படுத்துவார். எந்த ஜாப்ல போயிட்டு இவங்க சேருவாங்கன்னு நமக்கு தெரியாது. தேவன் அறிந்து இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய பிழைப்பு நமக்கென்று இருக்கக்கூடாது, தேவனுக்கு என்று இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தை உண்மையாக மாறும். நான் விசுவாசிக்கிறேன், ஆவிக்கென்று இந்த 2 பிள்ளைகளும் பிழைத்திருப்பார்களே, ஆனால் இவர்களுடைய வருங்கால வேலை தேவனால் நியமிக்கப்பட்டது. தேவன் அற்புதமாய் நடத்துவார். நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருந்தால் உங்களை அற்புதமாய் நடத்துவார். நாங்கள் இனி யாரையும் அற்பமாய் எண்ண பாட்டோம், தேவன் எங்களை அற்புதமாய் நடத்துவார்னு சொல்ற மாத்திரம் கைகளை. இறுதியாக காரியம் மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். யாக்கோபு 2:13. யாக்கோபு 2:13. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். 5வதும் இறுதியான காரியம் என்னவென்றால், நீங்கள் நியாயம் தீர்க்கிற தன்மையை விட்டு இரக்கம் செய்யுங்கள். நியாயம் தீர்ப்பது பிசாசுக்கு உட்பட்டது, இரக்கம் செய்வது தேவனுக்கு உட்பட்டது. நாம் இரக்கமாய் இருந்தால் யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டோம். 5வது என்ன? யாரையும் நியாயம் தீர்க்காமல் இரக்கம் செய்ய வேண்டும். இரக்கம் செய்வதே தேவனுக்கு பிரியமானது. அப்போ நீ இரக்கமா இல்லாததுனால உனக்கும் இரக்கம் இருக்காது. மறுபடியும் வாசிங்க. இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்குமா? என்னது? பாதாளத்தில் கல்லுண்டு போவாய். அதுதான் இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. யாருக்கு கிடைக்கும்? இரக்கம் இல்லாதவனுக்கு. உங்களுக்கு இரக்கம் எப்ப வரும்? அந்த இரக்கத்தின் தேவன் இறங்கும் போது இரக்கம் வரும். இரக்கத்தின் தேவன் இறங்கினாலும் எங்களுக்கு இரக்கம் வராது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது என்ன வாழ்வது? பிசாசின் வாழ்வு. அது நமக்கு வேணுமா? எப்படி இருக்கணும்? நம்ம இரக்கம் பெற்றவர்கள் இரக்கத்தை பாராட்ட வேண்டும், இரக்கத்தை கொடுக்க வேண்டும். இப்போ என்கிட்ட 2 விதமான 2 சாக்லேட் இருக்குன்னு வைங்க. சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு 60 வயசு. அவங்கள பார்க்க வச்சு நான் 2த்தையும் வந்து சாப்பிட்டா அது நல்லதா? ஒன்றை நான் சாப்பிட்டு விட்டு வேற ஒன்றை உங்களுக்கு கொடுக்கிறது நல்லதா? இது 2வது. 3வது ஒண்ணு இருக்கு, எனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கிறது. 3வது காரியம் மேன்மையானது, அதுதான் இரக்கம். நியாயம் தீர்க்கிறது எப்படிமா? நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, அதனால 2 சாக்லேட் நானே சாப்பிட்டுறேன். அது இரக்கம் இல்லாதது. அதனால தேவன் என்ன பண்ணுவாரு? நீ என்னை விட ரொம்ப சிறியவனா இருக்க, அதனால உனக்கு நன்மை எதுவும் கிடைக்காது அப்படின்ட்டு பரவாயில்லையா? அப்ப நம்ம இரக்கமா இருந்தாதான் இரக்கம் கிடைக்கும். இப்ப நான் துக்கமா இருக்கேன், எங்களோட பசங்களுக்கும் துக்கம் வேணும்னு கேட்பீங்களா? நாங்கள் துக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன வேணும்? இன்பமான வாழ்க்கை வேணும், அப்படிதான் கேட்பீங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரக்கத்தை பாராட்டுவது தேவனுக்கு பிரியமானது. ஏன்னா இரக்கத்தின் தேவன் இறங்கி இருக்கிறார். அதனால நீங்க இரக்கம் பாராட்டும். அப்போ இரக்கத்தை பாராட்டாதவனுக்கு என்னவா? இரக்கம் இல்லாத. ஏன்? நீ நியாயம் தீர்த்ததுனால உனக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. அப்படியே வாசிங்க. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்பு மேன்மை பாராட்டாது. இப்படி இல்ல, இரக்கத்திற்கு முன்பதாக நியாய தீர்ப்புன்னு இல்ல, நியாய தீர்ப்புக்கு முன்பதாக தான் இரக்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இரக்கம் இருந்தா நியாய தீர்க்கிற வேலையை நம்ம செய்ய மாட்டோம். அப்ப இரக்கத்தை நீங்கள் பாராட்டி கொண்டே இருங்கள்.
தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இரக்கமான காரியங்களை செய்வார். யாரும் உங்களை நியாயம் தீர்க்கவும் முடியாது. நீங்களும் என்ன பண்ண மாட்டீங்க, யாரையும் நியாயம் தீர்க்கவும் மாட்டீங்க. இப்ப அந்த 5 காரியங்கள் என்னென்னு நீங்க சொல்லுங்க, முடிச்சிடலாம். நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட், தோற்றத்தின்படி யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. இரண்டாவது, அளவின்படி அளந்து நியாயம் தீர்க்க கூடாது. மூன்றாவது, போக்கு சொல்லக்கூடாது. நான்காவது, சகோதரனை நியாயம் தீர்க்க கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. இப்ப இறுதியாக ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக இரக்கம் செய்ய வேண்டும். நியாய தீர்ப்பு தேவனுக்கு பிரியமானதல்ல, இரக்கம் செய்வதே தேவனுக்கு பிரியமானது. கண்களை மூடலாம்.